மம்மிஸ். ஹலோ மிஸ்டர் கிம்மோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ ஸ்டோரியில் கன்டினியூ பண்ணுறேன். ஏகே தயாங் டீஸ் பண்ணதில்ல ரொம்பவே ஒரு மாதிரி ஆகிட்டு நின்றுட்டு இருந்திருப்பான். அதான் இப்போ அவனுக்கு கால் ஒன்று வருது. ரியா தான் கால் பண்ணுறா. ஜங்குக் அட்டன் பண்ணாமல் ஃப்ரீஸ் ஆகிட்டு பார்த்துட்டே இருக்கான். கட் பண்ணி காலேஜில் தான் காட்டுறோம். ஜேகே தான் கிளாஸ் ரூமில் பேக்வேர்டில் தலையை சாய்ச்சிட்டு ஃபேஸில் கர்ச்சீஃப் போட்டு படுத்துட்ருப்பான். ஜிமினா வந்ததுலேருந்து இப்படியே தாண்டா இருக்கான், எதுவுமே பேச மாட்டேங்கிறான்டா, என்னன்னு கீழ்றா அப்படின்னு பெக் சொல்கிறான். இருறா மச்சான் ஏதோ பெரிய சம்பவம் பண்ணியிருப்பான் போல இருக்கே, என்னடா அந்த வார்த்தை இருக்கானா இல்லை ஓட விட்டியா? இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்குள்ளவே தயாங் உள்ள வரான். ஜங்குக் ஸ்டில் எந்திரிக்காமல் அதே மாதிரி தான் படுத்திருக்கான். தயாங் வந்ததுமே ஜேகேவை தான் பார்க்குறான். டேய் மச்சான், டேய் இந்துரா என்ன பண்ணுற, டே ஒன்று தானே பார்க்குறான் அவன். டே ஜிமின் போட்டு அவனை ஷேக் பண்ணுறான். ஜேகே இப்போ யோ அப்படின்னு கத்திட்டு அடிச்சு பிடிச்சி ஏஞ்சி உட்காடுறான். இப்போ ஜிமின் டேய் பச்சை துரோகி, காலையிலே சரக்கு போட்டு வந்தியா, இன்னைக்கு கூப்பிட்டியாடா அப்படின்னு ஜிமின் சொல்லிட்டு இருக்கான். சைலன்ஸ். ஐயோ எனக்கு என்னமோ திரும்ப ஸ்கூல் படிக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருக்கும் மச்சான். இந்த ஆள் வந்ததுலேருந்து விட்டா போர்டில் பேசுகிற உங்கள் பேர்லாம் எழுதி போடுவான் போல். பாக் ஜிமின். ஓகே சார், ஃபிங்கர் ஆன் த லிப்ஸ். டேய் என்னடா உன் காதெல்லாம் சவுண்ட் இருக்கு, மூஞ்செல்லாம் பிங்க் ஆகுது. டேய் இவ்வளோ கோவம் வேணாண்டா, பொறுமையாக டீல் பண்ணு அப்படின்னு ஜிமின் சொல்லிட்டு இருக்கான். பட் ஜங்குக்கு இப்படி இருக்கிறதுக்கு ரீசன் தயாங் அவனை தான் பார்த்துட்ருக்காங்கிறது அவனுக்கு ஃபீல் ஆகுது. அதனால இன்னும் முந்தி பார்க்காம கீழே கொஞ்சம் மாதிரி உட்காந்துருக்கான். ஓகே எவ்ரி ஒன் லிசன், உங்கள் எல்லாருக்கும் 1 வீக்கில் எக்ஸாம் வருது. ஸோ எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் ஏதாவது டவுட்ஸ்னால் ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் மீ. அண்ட் ஆல்ரெடி அரியர்ஸ் வச்சுருக்கவங்களாம் ஈவினிங் எக்ஸ்ட்ரா கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு தான் போகணும். என்னது ஈவினிங் கிளாஸா? சார் எங்களுக்கெல்லாம் ஈவினிங் ப்ராக்டிஸ் மேட்ச் இருக்குது, அதெல்லாம் வர முடியாது அப்படின்னு ஜேகேவும் ஜிமினும் மாறி சொல்லிகிட்ருக்காங்க. ஐ திங்க் நான் ஆல்ரெடி உங்களுக்கு கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ணால் மட்டும்தான் உங்களால் மேட்ச் விளையாட முடியும், புரியுதா? சார் அதெல்லாம் வர முடியாது, உங்களுக்கு என்ன பாஸ் ஆகணும் அவ்வளோதானே. டேய் ஜிமினா என்னடா இவன் சேலஞ்செலாம் பண்ணுறான் அப்படின்னு பெக் சொல்லிகிட்ருக்கான். டேய் மச்சானை பார்த்தல எப்படி கெத்து காட்டுறான்னு. சரி நாம் எப்படிடா பாஸ் பண்ண முடியும்? டேய் சூபின் இருக்கப்போ என்னடா பயம்? இவங்க குரூப்லேயே சூபின் ஒன்று தான் நல்லா படிப்பான், கிளாஸ் டாப்பரும் வந்தான். இப்போ தயாங் சொல்கிறான். ஓ அப்படியா, யாராவது ஒருத்தர் ஃபெயில் ஆனாலும் மேட்ச் விளாட முடியாது, ஞாபகத்தில் இருக்கட்டும். இப்போது பெல் தான் ரிங் ஆகுது. தயாங் ஜேகேவே நக்கலாக பார்த்துட்டு அவன் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறான். ஜேகேக்கு செமக்கோ வருது. டேய் ஆல்ரெடி டீமில் பசங்களாம் ப்ராக்டிஸ் இல்லாமல் தானே இருக்காங்க, இதில் இந்த ஆள் வேற கேப்டன் நானே இல்லைன்னா இப்போ எப்படிடா, விட்ரா பார்த்துக்கலாம். இப்போது ரியா கிட்ட இருந்து தான் கால் வருது. ஷோ இவ்வளோ கரெக்ட் பண்ணுமே, சரி வாங்கடா போகலாம். எங்கே அவன் டிபார்ட்மெண்ட்டுக்கா அப்படின்றான் ஜிமின். டே ஜங்குக் எனக்கு லைப்ரரி போகிற வேலை இருக்குது அப்படின்னு பெக் சொல்கிறான். ஆமாம் ஜங்குக் எனக்கும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நோட்ஸ் எல்லாம் எடுக்கணும், ப்ரிப்பேர் பண்ணணும், எக்ஸாம் வருதில்ல அப்படின்னு ஆளாளுக்கு ரீசன் சொல்கிறாங்க. டேய் என்னடா என் மச்சானை கழட்டி விட்றீங்களா? யார் வரலடா, என்ன மச்சான் நான் வரேன்டா. டேய் நீ யாருன்னு எனக்கு தெரியாது, வாழாதே டிபார்ட்மெண்ட் தானே, ரொம்ப நடிக்காது என்ன. சரி வா, பிரேக் டைம் முடிஞ்சிடும் மச்சான். அப்புறம் இப்போ ரியோட கிளாஸில் தான் ஜேகே இருக்கான். ஜிமின் வந்துட்டு யூங்கியோட கிளாஸுக்கு போயிருப்பான். யூங்கி ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட், ரியா வந்து 3rd இயர் ஸ்டூடெண்ட். ஹலோ மிஸ்டர், ரியாவாக இருக்கவும் உங்களுக்கு நிறைய சான்ஸ் கொடுத்துட்டா. நானாக இருந்தேன்னா எப்போவும் பிரேக்கப் சொல்லியிருப்பேன் தெரியுமா உனக்கு அப்படின்னு ரியாவோட ஃப்ரெண்டு ஜேகே கிட்டே சொல்லிகிட்டு இருக்கா. பேபி சாரி பேபி, நேற்று எவ்வளவோ வர ட்ரை பண்ணேன் ஆனாலும் வர முடியல, சாரி பேபி. என்கிட்ட பேசாத ஜங்குக்கா, நேற்று எவ்வளோ நேரம் உனக்காக வெயிட் பண்ண தெரியுமா, ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி எவ்வளோ இன்சல்ட் ஆகிடுச்சு தெரியுமா எனக்கு, சாரி பேபி, இனிமேல் இந்த மாதிரி நடக்காது. போ ஜங்குக்கா. பேபி இனிமேல் நடக்காது சரியா? பாரு உனக்காக தான் புதுசாக ஒரு மூவி ரிலீஸ் ஆகிருக்கு, கார்னர் சீட்டு புக் பண்ணியிருக்கேன், போடலாமா? இன்னைக்கா எனக்கு பார்லர் அப்பாயின்மெண்ட் இருக்கே. பேபி நீ ஆல்ரெடி அழகாக தாண்டி இருக்க. ஆமாவா அப்படின்னு 2 பேரும் கொஞ்சிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் யூங்கி கிளாஸில் தான் ஜிமின் இருக்கான். ஏய் பாடுறா என்ன,
மூஞ்ச கூட கரெக்டாக வந்ததுலேருந்து இப்படி உட்காந்துருக்கேன். அந்த பேகை எடு நீ கொடு அப்படின்னு ஜிமின் தான் இவங்க பிடிச்சி அவன் பேக் இழுத்துட்டு இருக்கான். ஐயோ இங்கேருந்து போங்க ஃபஸ்ட்டு, எல்லாரும் நம்மளே தான் பார்க்குறாங்க. ஆனால் நான் இன்னும் ஒன்று பார்க்கவே இல்லையே, மூஞ்ச காட்டி செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சுகாவோட பேக்கை பிடிச்சி இழுக்கிறான். இழுத்ததில் பேக் ஓப்பன் ஆகி திங்ஸ் எல்லாம் கீழே கொட்டிடுது. அச்சோ ஏன் இப்படி பண்ணுறீங்க? ஐ டிஃபன் பாக்ஸு என்னடா இது வெள்ளையாகுது? டேய் பால் சாதமா சாப்பிட்ற? பூனைன்னு கூப்பிட்றதுல தப்பே இல்லைடா பூனைக்குட்டி. கொடுங்க அதை. இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும்? நீ தான் வேணும், கட்டிக்கிறியா? ஐயா பழைய டைலாகு. டேய் சரியான சாவேஜ் பூனை தான்டா நீ. இவங்க 2 பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்குள்ள வெளியில் பயங்கரமாக சவுண்டு கேட்குது. டேய் எங்கடா போகிற? அச்சோ சீனியர் வெளில ஏதோ சத்தம் கேட்குது, நாங்கள் போய் பார்ப்போம். வாடா வாடா 1 to 1 வச்சுக்கலாம் வாடா. டேய் ஜேகே வேணாம், தனியாக அதை சிக்கியிருக்க, இது எங்கள் டிபார்ட்மெண்ட்டு. என்னடா இங்கே ஒரு கூட்டமாகுது, பெரிய சண்டை போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் எட்டி பார்க்குறான். டேய் பண்ணிங்கன்னாடா கூட்டமாக வரும், சிங்கம் சிங்கிளாக தான் வரும். என்னோட பழைய டைலாக் சொல்கிறான். உன் ஃப்ரெண்டு இல்லை இப்படி தான் இருப்பார் அப்படின்னு இவங்க சொல்லிட்டு சிரிக்கிறான். இப்போது இந்த பக்கம் ஜேகே, உன் டிபார்ட்மெண்ட் பொண்ணுங்களே உனக்கு கரெக்ட் பண்ண வக்கில்லையே, நீ எல்லாம் எதுக்குடா வாழ்கிற, தூக்கு போட்டு பேசாமல் சாவு. இப்போ ஃபெலிக்ஸுக்கு செமையாக கோவம் வந்துடுது. அவ்வளோதாண்டா உனக்கு அப்படின்னு 2 பேருக்குள்ளேயும் பயங்கரமாக ஃபைட் வந்துடுது. டேய் நிறுத்துடா, டேய் ஜேகே போதுண்டா, ஸ்டாப் பண்ணுறா. டேய் இவன் வேணுமே தாண்டா பண்ணுறான், எலெக்ஷன் மேட்ச்ன்னு எல்லாம் லைனாக வரப்போகுதுடா, பிளாக் மார்க் மட்டும் விழுந்துச்சுன்னு வையே அவ்வளோதான், க்ளோஸ் நம்ம, புரியுதா, வா போகலாம் வா அப்படின்னு சொல்லி ஜேகேவை இழுத்துட்டு போயிடறான் ஜிமின். பொட்டை இருந்திருந்த மேட்ச்சில் மோதுடா, அதை விட்டு சில்லறத்தனமாக என்கிட்ட மோத பார்க்காத, அவ்வளோதான் அடித்து ஓட விட்டுருவேன் அப்படின்னு ஜேகே மிரட்டிட்டு போகிறான். இந்த ஃபிலிக்ஸு இன்னும் என்ன அமைதியாக இருக்க, உங்கள் அப்பங்கிட்ட சொல்லி ஏதாவது பண்ணுடா. ஏய் நீ நினைக்கிற மாதிரி சும்மாலாம் அவனை ஒன்றும் பண்ணிட முடியாது, ஒரு அடினாலும் நல்லா அவன் மறக்கவே கூடாது அப்படின்னு ஃபெலிக்ஸும் அவன் கேங்கு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது ஜிமினும் ஜேகேவும் கேஃப்டீரியாவில் தான் இருக்காங்க. இந்தாடா ஐஸ் பேக்கு, இதை வை, கன்னத்திலே கொடுத்துக்கிறான் நல்லா அப்படின்னு ஜிமின் தான் ஐஸ் பேக் எடுத்துகிட்டு வந்து ஜேகே கொடுக்குறான். டேய் நான் கொடுத்த பஞ்சில் அவன் கடவாப்பல்லே விழுந்துருச்சு பார்த்தல. ஐயோ சார் நீங்கள் கெத்து தான் ஒத்துக்கிறேன், ஆனால் கொஞ்சம் மூடிட்டு இருக்கிறீங்களா மேட்ச் முடிகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பார்க்குறான். தூரத்தில் தயாங் தான் யார்கிட்டயோ சிரிச்சு பேசிகிட்டு இருக்கான். என்னடா வாத்தி சிரிச்சு ஆட்டியோ பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்கு, நம்மளை பார்த்தா மட்டும்தான்டா முறைக்கிறான். இப்போ ஜேக்கவும் பார்க்குறான். தயாங்கோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு தான் அந்த இன்னொரு பர்சன் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க பேசிக்கிறத பார்த்தா ஒரு வேளை கப்பிள்ஸாக இருப்பாங்களோ. ஏய் பார்த்தாலே ட்வின்ஸ் மாதிரி இருக்காங்கடா, பிரதர்ஸ் மாதிரி இருக்காங்கடா அப்படிங்கிறாங்க ஜங்குக். ஆனால் தயாங்க அந்த பசங்கிட்ட சிரித்து பேசுறது ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. இந்த ஆள் இதான் யாருமே இல்லையே, யாராக இருக்கும்? எனக்கு என்னமோ அவங்க 2 பேரை பார்த்தா மூடிட்டு வரியா அப்படின்னு ஜேகே கோவமாக சொல்லிட்டு எழுந்து போகிறான். இப்போ நம்ம அப்படி என்ன சொல்லிட்டோம், இப்படி கடுப்பாகிறோம். இப்போது ஸ்கிப் பண்ணி ஜேகேவோட வீட்டில் தான் காட்டுறோம். அப்பா இவர் தான் கிம் நாம் ஜூன். ஹலோ அங்கிள், உக்காருப்பா. இன்னொன்று பற்றி நிறைய சொன்னான், பிஹெச்டி பண்ணியிருக்கீங்க, கோல்டு மெடலிஸ்ட், அது இதுன்னு நிறைய சொன்னான். எங்கள் குடும்பத்துலேயும் வழியாக எல்லோரும் டீச்சிங் ஃபீல்டில் இருக்கவங்க தான். தெரியும் அங்கிள், நான் ஒரு ஸ்ட்ரிக்டான ஃபாதர் தான், ஆனாலும் இந்த சேம் ஜெண்டர் மேரேஜ் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு எனக்கு மனசு இருக்குது. தேங்க்யூ அங்கிள், இனிமே எதுக்கு அங்கிள் அப்பானே கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு. அப்பா தேங்க்யூப்பா அப்படின்னு ஜின் சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிடுறாரு. அப்படியே கொஞ்ச நேரத்துலேயே ஜேகேவோட அப்பாவும் நம்ஜனும் நல்லா க்ளோஸ் ஆகிடுறாங்க. இப்போது ஜேகேவோட அம்மா தான், இங்கே நான் ஒருத்தி இருக்கேன், யாருக்காவது அக்கறை இருக்கா, என்னை பற்றி யாருக்குமே கவலை இல்லை, என் சம்மந்தம் யாருக்கு தேவையும் இல்லை, அம்மா இவர் தான் அப்படின்னு ஜின் நாம்ஜூனை காட்டுறாரு. ஜேகேயோட அம்மா நாம்ஜூன் மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு, இங்கே பாரு, எனக்கு இந்த ப்ரொஃபஸர் கதையெல்லாம் தெரியாது, எனக்கெல்லாம் சமையல் ஒழுங்காக பண்ணணும், எனக்கு மருமகளாக வரப்போறவ நல்லா சமைக்கணும், வீட்டை நல்லா பார்த்துக்கணும், புள்ள குட்டி பெற்று தரணும். அம்மா இருடா, நான் பேசவே கூடாதா, உங்கள் அப்பா பேசுகிற வரைக்கும் கம்மி தானே இருந்தேன். ஆண்டி எனக்கு புரியுது உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு, பட் ஜின்னை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன், ரொம்ப சந்தோஷமாக வச்சுப்பேன் அப்படின்னு ஜின்னோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணி நாம்ஜூன் சொல்லிட்டு இருக்காரு. ஜேகேயோட அம்மா பார்க்குறாங்க. அம்மா சரின்னு சொல்லுங்கம்மா, எனக்கு ஜூனானா ரொம்ப பிடிக்கும்,
அவனை விட கரெக்டான பேர் எனக்கு எங்கே தேடினாலும் கிடைக்காதுமா. ஆண்டி, ஜின்னுக்காக நான் சமைக்க கற்றுக்கணும், நான் கண்டிப்பாக அதையும் கற்றுப்பேன். நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்களா ஆண்டி? ஜேகே அம்மா 2 பேரையும் பார்த்துட்டு, எனக்கு ஜின்னப்பா மாதிரிலாம் பேச தெரியாது, எனக்கு இதெல்லாம் புதுசாக இருக்குது, அக்செப்ட் பண்ணிக்க டைம் வேணும் தான். ஆனால் ஜின்னை பார்க்கக்குள்ள அவன் மேலே எவ்வளோ ஆசை வச்சுருக்கான்றது நல்லா தெரியுது. அம்மா, தேங்க்யூம்மா. ஆண்டி, அப்போ ஓகே சொல்கிறீங்களா? இன்னும் என்ன ஆண்டி, அம்மானே சொல்லலாம். நாம்ஜோனும் இன்னும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க, காலில் விழுந்து பிளஸ்ஸிங்லாம் வாங்குறாங்க. சரி சரி எந்திரிங்க, ஆனால் ஒரு கண்டிஷன். அம்மா, இன்னும் என்ன? குக்கிங் கற்றுக்கணும்னு சொன்னல நீ, இனிமேல் டெய்லி ஈவினிங் உனக்கு குக்கிங் கிளாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. அம்மா, ஷோ, ஏன் ஜின், நான் கற்றுக்கிறேன், எனக்கு ஓகே தான். உனக்கு ஓகேவா? எங்கள் அம்மா பாவம் தெரியுமா, கொஞ்சமாவது உனக்கு மனசாட்சி இருக்குதா? எல்லாத்தையும் போட்டு எப்படி வடைப்பேன்னு உனக்கே தான் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜின் போகிறாரு. என்ன டக்குன்னு டேமேஜ் பண்ணிட்டான் ஜின், நம்ம இதை செலிப்ரேட் பண்ணி ஆகணும் அப்படின்னு நாம்ஜோனும் பின்னாடியே ஓடுறாரு. இப்படியே டைம் ஸ்கிப் பண்ணால் ஈவினிங் ஆகுது. ஜேகே கிரவுண்டில் ஃபுட்பால் ப்ராக்டிஸ் தான் பண்ணிகிட்ருக்கான். டே பெக்கு, அவங்களாம் வார்ம் அப் கொடுக்க சொன்னால ஒன்று. டேய், டீம் ஒர்க் ரொம்ப முக்கியம், ஒழுங்காக பால் பாசிங்லாம் கரெக்டாக பண்ணிருக்கீங்க மச்சான். டக்குன்னு பார்க்காத, அந்த வாத்தி ரொம்ப நேரமாக இங்கேயே நோட்டை விட்டுட்ருக்கான்டா அப்படின்னு ஜிம்மின்னு சொல்கிறான். ஜேகே இப்போ கேஷுவலாக பார்க்குற மாதிரி பார்க்குறான். தேயாங்கன்னா ஜங்குக்கு தான் பார்த்துட்டு இருந்திருப்பான். இவ்வளோ நேரம் ஜேகே கேஷுவலாக இருந்திருப்பான், ஆனால் இப்போ தேயாங் பார்த்துட்டே இருக்கிறது அவனுக்கு ஒரு மாதிரி பண்ணுது. ஜங்குக்கு அவன் பேக்கெட்டை ரப் பண்ணிட்டு இன்னும் பார்க்குறானா அப்படின்ற மாதிரி திரும்பி பார்க்குறான். பார்த்தா தேயாங் அங்கே இல்லை. உடனே சுற்றி முற்றி அங்கே இங்கேயும் தேடுறான். பார்த்தா தேயாங் ஒரு ட்ரீ கிட்ட தான் நின்றுட்டுருப்பான். இப்போ ஜங்குக் பார்த்துட்டு திரும்பிக்கிறான். டேய், என்னடா அந்த ஆளை பார்த்தாலே உனக்கு இவ்வளோ கோவம் வருது, ஆனாலும் இவ்வளோ கோவம் ஆகாது ஜங்குக்கு. ஆகுனா காது மூக்கெல்லாம் சவுண்டு போயிடுது உனக்கு. டேய், ப்ராக்டிஸ் பண்ணுறதை பாடுறா போடா அப்படின்னு ஜேகே சொல்லிட்டு திரும்பவும் தேயாங்க தான் பார்க்குறான். பார்த்தா தேயாங்கிட்ட அந்த பர்சன் என்ன பேசிகிட்டு இருக்காங்க. யாருவன் புதுசாக இருக்கான்? தேயாங், இந்த சிட்டிக்கே நான் புதுசு, எனக்கு இந்த ஃபார்மல்ஸ்லாம் கொஞ்சம் எடுக்கணும், கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா இன்னைக்கு அப்படின்னு அந்த பர்சன் தேயாங்கிட்ட கேட்டுட்ருக்காங்க. ஓ ஷோர், போகலாமே அப்படின்னு தேயாங்க எழுது ஜங்குக்கு ஒரு வாட்டி பார்த்துட்டு அந்த பர்சனோட போயிடுறான். ஜங்குக்கு ஒரு மாதிரி கடுப்பாகுது. ஜிம்னா பார்த்துக்க அப்படின்னு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ரியாவை கூட்டிகிட்டு மாலில் உள்ள தேட்டருக்கு தான் போகிறான். பேபி, இனிமேல் என்னோடய டிபார்ட்மெண்ட்லாம் நீ வர வேணாம், நீ வந்து அங்கே சண்டை பண்ணி பெரிய இஷ்யூ ஆக்கிட்டுற. பேபி, என்ன பேசுகிற நீ? அவன் தான் பேசிகிட்டு இருப்பான், பார்த்துட்டு கம்னு இருக்கு சொல்கிறியா? சரி, இப்போ ஏன் கத்துறேன், டைம் ஆச்சுமா போகலாம். இப்போ 2 பேரும் எக்ஸ்கலேட்டரில் ஏறி போயிட்டுருக்காங்க. பார்த்தா ஆப்போசிட் எக்ஸ்கலேட்டரில் தேயாங்கும் அந்த இன்னொரு பர்சனும் வந்துட்டுருக்காங்க. யார் இவன் கூட இந்த ஆள் சுற்றிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சி பார்த்துட்ருக்கான். பேபி, தேட்டர் அந்த பக்கம். ஓ, எங்கேயோ போகிறாங்களே, எங்கே போவாங்க? பெரிய ரெஸ்ட் ரூம் போகிறாங்க, அதுவும் ஒன்றா. ஜங்குக்கா, யாரை பார்க்குற? யாராவது தெரிஞ்சவங்க வந்திருக்காங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை பேபி, வா நம்ம. ஜங்குக்கும் ரியாவும் தேட்டர் உள்ள போய் உக்காந்துட்டாங்க. ஆனாலும் ஜேகேக்கு மைண்டே அங்கே இல்லை. இப்போது மூவியில் ஒரு லவ் சீன் தான் போயிட்டுருக்கு. ரியா ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை தான் ஹோல்ட் பண்ணுறா. ஆனால் ஜங்குக் அதை கூட கண்டுக்காம மோசமான ஆளாக இருக்கா, நான் தான் நல்லவன் நினச்சிட்டு இருந்தனோ, சே ஆர்ஃபனேஜ் அது இதுன்னு காட்டி ஏமாத்திட்டான். சரியான ஜங்குக்கா, என்ன பண்ணுற? என்ன ஆச்சு? ஏன் டிஸ்டர்ப்டாக இருக்கு? பேபி, எனக்கு படம் பார்க்குற மூடே போயிடுச்சு, கிளம்பலாமா? ஜங்குக்கா, உன்னால் நான் பார்லர் அப்பாயின்மெண்ட் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன், நீ என்ன எப்படி பண்ணுற? பேபி, சாரி பேபி, எனக்கு ஒரே தலைவலியாக இருக்கு, அதான். பேபி நில்லு, எங்கே போகிற? ஜங்குக்கா, என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதை நான் கேட்டுக்கணும், உன்னை நம்பி நான் வந்த பாரு, இனிமேல் மூஞ்சிலே முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக போயிடுறா. இப்போ ஜேகே அடித்து பிடிச்சி வெளில வந்து தேயாங் எங்கே போனா அப்படின்னு சொல்லி தேடுறான். ஆனால் எங்கே பார்த்தாலுமே அவங்கள காணும். சரின்னு இப்போ வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறான். பார்த்தா ஃபேமிலியாக உட்காந்து எல்லோரும் டின்னர் சாப்பிட்டுட்ருக்காங்க. என்ன டிம்பிள், பையனெல்லாம் ஓகே வாங்கிட்டீங்க போல், எங்கள் அம்மா சிரிச்சிட்டு இருக்காங்க. டேய்,
அவரை இனிமேல் நீ மாமன் தான் கூப்பிடணும், டிம்பிள்லாம் கிடையாது அப்படின்னு ஜின் சொல்கிறாரு. வர்றா ரொம்ப தான். டேய் அண்ணன் சொல்கிறத கேளுடா, அது என்ன டிம்பிள் கிம்பிள்ன்ட்டு, மாமான்னு ஒழுங்காக கூப்பிடு. ஐயோ என்ன திடீர்னெல்லாம் ஒன்று கூடிட்டீங்க, உனக்கு எக்ஸாம் வருதுன்னு கேள்விப்பட்டேன், படிக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியலையே, அம்மா வச்சிருக்க பேப்பர்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டியா அப்படின்னு ஜேகேவோட அப்பா கேட்குறாரு. ஐயோ அம்மா பசியுது, சோறு பொடி. பாரு சூடு சொன்ன ஏதாவது இருக்குதான்னு, நான் என்ன கேட்டுட்ருக்கேன், அவன் என்ன பண்ணிருக்கான். ஏங்க அவன் சாப்பிட்றப்ப ஏங்க. அம்மா அது என்ன கிஞ்சியம், அதை எடு. டேய் ஃபுட்பால்லாம் அவனுக்கு சோறு போடாதுடா, அடித்தா மட்டும்தான் கடைசி வரைக்கும். ஸ்போர்ட்ஸ்னு கடைசியாக லைஃப்பை தொலைச்சிட்டு ஏன்ட்டு தான் வந்து நிற்க போகிறேன். அது வரைக்கும் ஜேகே அமைதியாக சாப்பிட்டுட்டு தான் இருந்திருப்பான். ஃபுட்பாலை பற்றி யார் எது பேசினாலும் அவனுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடும். சாப்பாட்டை தள்ளி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு எழுந்துச்சி போயிட்டே இருக்கான். டேய் ஜங்கு, டேய் அப்பா ஏன்பா, ஏங்க சாப்பிட்ற பையனை ஏங்க இப்படி பண்ணுறீங்க. ஆமாம் இல்லை நான் தான் தப்பு இல்லை, இன்றைக்கெலாம் அவங்களுக்கு புரியாது, நாளைக்கு அவன் வந்து நிற்பான் பாரு, அப்போ தெரியும். நீங்கள் 2 பேரும் இப்படி சப்போர்ட் பண்ணிட்டுருக்கனால தான் அவன் இப்படி ஆடிட்டுருக்கான். இப்போ ஜேகே ரூமுக்கு போனதும் ஜிமினுக்கு தான் ஃபோன் பண்ணுறான். டே மயிறு ஃபோன் எடுக்க எவ்வளோ நேரம் மேடம் அவனுக்கு அப்படின்னு அவனுக்கு பிடுங்குற வேலை. டேய் முக்கியமான வேலையில் இருந்தடா, நீ ஃபோன் பண்ணுறியன்னு பாதியிலே விட்டு வந்துருக்கடா, என்ன போய் இப்படி கத்திட்டு இருக்கிற. இங்கே பாரு என்ன பண்ணுவோமோ தெரியாது, இந்த வாட்டி நம்ம எல்லாருமே பாஸ் பண்ணுறோம், எல்லா பேப்பரையும் கிளியர் பண்ணுறோம், புரிஞ்சுதா. டேய் என்னடா இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிற, நம்ம வச்சுக்கிறது கோர் சப்ஜெக்ட் இல்லைடா, அதெல்லாம் தெரியாது, நாளிலேருந்து நைட் ஸ்டடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு காலை கட் பண்ணுறான். அது சரி, இவ்வளோ நாள் நைட் ஸ்டடின்னு சொல்லி தானடா சரக்கு அடிக்கிறது விட்டு படம் பார்க்குறதுன்னு பண்ணிகிட்டு இருந்தோம், திடீர்னு நல்லவனா திருந்தி படின்னா எப்படி வரும், வராத படிப்பு வாவானா எப்படி வரும். இப்போ இந்த பக்கம் ஜேகே காலை கட் பண்ணிட்டு பார்க்குறான் விண்டோஸில், தேயாங் தான் வந்து இறங்குறான். அந்த பர்சன் வந்து ட்ராப் பண்ண வந்திருப்பாங்க. தேயாங் தேங்க்யூ, ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்க்குறேன், காலேஜ் டேஸ்லேருந்தே எப்பயும் நீங்கள் தான் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கீங்க, அதனால தான் இந்த டீச்சிங் ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணேன். தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு யோஞ்சோன், உனக்கு என்ன ஹெல்ப்னாலும் என்கிட்ட நீ கேட்கலாம். சரி வீட்டுக்கு போய் காஃபி ஏதாவது சாப்பிட்டு போகலாம். இல்லை இன்றைக்கி ரொம்ப லேட் ஆச்சு, இன்னொரு நாள் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தேயாங்க்கு ஒரு ஃபார்மில் ஒரு ஹக் கொடுத்துட்டு யோஞ்சோன் கிளம்புறான். ஆமாண்டா அது யோஞ்சோன் தான், தேயாங் படித்த காலேஜில் ஜூனியராக இருந்திருப்பான். இதெல்லாம் ஜங்குக் ஸ்டில் விண்டோ கிட்ட நின்று பார்த்துட்டு தான் இருக்கான். பொறுக்கி எல்லாருக்கிட்டையும் இப்படி தான் இருப்பான் போல் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக விண்டோஸை சாத்துறான். இப்போ ஜேகே அம்மா வராங்க. ஜங்குக்கா இந்தா சாப்பிடு. அம்மா எனக்கு வேணாம்மா. இது என்ன பழக்கம், சாப்பாட்டு மேலே கோவத்தை காட்டிக்கிட்டு. இந்தா அம்மா ஊட்டி விட்றேன், ஒரு வாயா சாப்பிடுவியா. ஆச்சல் அம்மா நானும் குழந்தை இல்லை, கண்ணத்தை பாரு பப்புன்னு வச்சுக்கிட்டு இப்படி தான் குழந்தையில சாப்பிடுவேன். உனக்கு உங்கள் அப்பாவை பற்றி தெரியும் தானே, அவர் அப்படி தானே எப்பயும் பேசுவார். ஆனால் அம்மாவுக்கு தெரியும் என் தங்க பிள்ளை அதுக்கு பிடிச்ச மாதிரியே ஸ்போர்ட்ஸில் பெரிய ஆளாக வருவான். மீ லவ் யூ மீ. அச்சோ என் சக்கரை பையன். இப்போ நெக்ஸ்ட் டே காலேஜ் கேஃப்டீரியாவில் தான் ஜேகே நின்றுட்டுருக்கான் ரியா முன்னாடி. பேபி இதாண்டி லாஸ்ட்டு, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணவே மாட்டேன். ஜிமின் பெக் சுபின் 3 பேருமே பக்கத்து டேபிளில் தான் உட்காந்து இதை பார்த்துட்டு இருக்காங்க. போது இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம், உனக்கு இந்த லவ் ரிலேஷன்ஷிப்லலாம் இன்ட்ரெஸ்டே இல்லை, ஒழுங்க ஒரு டேட்டுக்கு கூப்பிட்டு போக மாட்டேங்கிற, அப்படியே கூட்டிகிட்டு போனாலும் பாதியிலே விட்டுட்டு வந்துடுற. அது பார்த்தாது இந்த மேட்ச் ப்ராக்டிஸ். சரியா உனக்கு என்ன பைத்தியமா, நீ ஏன்டி இவனுக்கு ஓகே சொன்ன, உனக்காக நீ நானும் போட்டி போட்டுட்டு எவ்வளோ பசங்க இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் டென்ஷன் ஆகிட்டு, ஹலோ யாருக்கு ஓகே சொன்னது, இந்த பவுடர் மூஞ்சி தான் அவன் மச்சான் பின்னாடி லோன்னு அலைஞ்சான். ஜங்குக்கா எஸ், இவனோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக கட் பண்ணுன்னு சொன்னேன், நீ அதையும் பண்ணலை, என்னை எப்போ பாரு பவுடர் மூஞ்சின்னு கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கான். ஜிமினா சும்மாறா. ஏரியா பேபி இதான் லாஸ்ட்டு, ஒரு சான்ஸ் கூட. இப்போது ரியாவோட ஃப்ரெண்டு தான் அவளோட காதில் ஏதோ சொல்கிறா. ஓகே எவ்வளோன்னு கேட்கறனால உனக்கு லாஸ்ட் சான்ஸ் தரேன். பிம்பாம் அப்படின்னு ஒரு கேபாப் குரூப் இருக்குது, நாளைக்கு அது கான்சர்ட் இருக்குது, அதுக்கு என்ன கூட்டிகிட்டு போறியா, அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் டிக்கெட்ஸ் வேணும். என்னது பிம்பாமா, அவனுங்க ஊரில் இல்லாத நேரமாக பார்த்து
அவன் கான்செப்ட் வைக்கிறான்டா. எக்ஸ்கியூஸ் மீ, என் ஃபேவரட் குரூப்பை கிண்டல் பண்ணுறியா நீ அப்படின்னு ரியா கேட்டுட்ருக்கா. ஹலோ, பிடிஎஸ் தெரியுமா? அப்படின்னா அப்படின்னாவா? இப்போ ஜிமிந்தா கேஃப்டீரியா இருக்க டேபிள் மேலே ஏறி நின்றுட்டு, ஹேய், இங்கே எத்தனை ஆர்மிஸ் இருக்கீங்க? நான் இருக்கேன், நானும் ஆர்மி, நானும். இல்லை சவுண்டு கேட்கல, பத்தலை. இப்போ எல்லாரும் கோரஸாக சேர்ந்து ஆர்மி சாண்ட் தான் பண்ணுறாங்க. சவுண்டு கேட்டியா? 2025 நம்மளுது. ரியா அங்கேருந்து வேகமாக எழுந்திரிச்சு போயிடுறா. டேய், இப்போ சாமி இருக்க மாட்டியாடா? டேய் ஜங்குகே, அவளை பிடிக்கவே இல்லைடா, கழட்டி விட்றா, உனக்குலாம் ஒர்த்தே இல்லை தெரியுமா அவ. இப்போ நெக்ஸ்ட் டே பிம்பாமோட கான்செர்ட்டில் தான் இருக்காங்க ஜேகே. பிம்பாம் பிம்பாம் பிம்பாம், மச்சானோட குரல் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே திரும்பி பார்க்குறான். அங்கே ஒரு பர்சன் கேப்பு, மாஸ்க்கு, கூலிங் கிளாஸுன்னு எல்லாம் போட்டுட்டு கத்திகிட்ருக்காரு. பக்கத்தில் பார்த்தா யூங்கி இருக்கான். அட பாவி, நேற்று பக்கமாக டைலாக் பேசிட்டு, ஐயோ மச்சம் பார்த்துட்டானே, நீ என்னடா கவர் பண்ணுடா, நீ கேப்பு போடுறா. டேய் வெக்கமா இல்லை தூ அப்படின்னு ஜங்குக் ஜிமினை பார்த்து சொல்கிறான். நீ ஆளுக்கு வந்த, நான் என் ஆளுக்கு வந்தேன், வேற என்ன பண்ணுறது? அது சரி, அங்கே பார்த்தியா லவ் பேர்ட்ஸு? என்னது அப்படின்னு ஜிமின் காட்டுற டைரெக்ஷனில் பார்க்குறான். அங்கே தேயாங்க யூஞ்சுன்னு தான் உட்காண்ட்ருக்காங்க. தோ அங்கே இருக்காளே, அவள் தான் என் சிஸ்டர். அவளோட ஃபர்ஸ்ட் கான்சர்ட் இது, அதனால் அது ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அதுதான் உங்களையும் இன்வைட் பண்ணேன். இந்த மாதிரி கான்சர்ட்லாம் எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், எப்படின்னு நான் பார்த்ததே இல்லை. இப்படி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறத ஜங்குக் பார்க்குறான். எங்கே போனாலும் இதுங்களே இருக்குதுங்க, ஏன்னு பண்ணுறானா? இப்போ கான்சர்ட் ஓவர் ஆகிட்டு ஜேகே வீட்டுக்கு வந்துட்டான். டேய் ஜங்குக், அண்ணாக்கு நெக்ஸ்ட் மந்த் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சுடா. உனக்கு அந்த டைமில் எதுவும் மேட்ச் இல்லையே? ஓ, யாரோ வந்து வேணான்னு சொன்னாங்க, இப்போ மேரேஜ் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டுருக்குறாங்க. நாம்ஜூன் நல்ல பையனாக இருக்கான். இப்படி ஒரு பையனை கூட்டிகிட்டு வந்தால் யார் நோ சொல்லுவா? மிஸ்டர் டிம்பிள் நல்ல மனுஷன்தான். டேய் மாமான்னு சொல்கிறா? அது சரி, அன்றைக்கே கேட்கணும்னு நினச்சேன். 10 பிள்ளை நான் உனக்கு பெற்று தரேன்னு சொன்னியே, அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறத பார்த்தா யாரோ இருப்பாங்க போல இருக்கே. அது ஜின்னு மேரேஜ் மட்டும் முடியட்டும், நேர்லேயே கூப்பிட்டு வந்து காட்டுறேன். அப்படியா? அப்போ யாரோ இருக்காங்க. இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்குள்ளவே வாசலில் வண்டி சத்தம் கேட்குது. இப்போ தேயாங் தான் உள்ள வரான். வாப்பா தேயாங், ஒர்க்லாம் முடிஞ்சுதா? ஓவர் ஆண்டி, முடிஞ்சுது. இது யாரு அப்படின்னு ஜேகே அம்மா சொன்னதுமே ஜேகே சடனாக திரும்பி பார்க்குறான். பார்த்தா யூஞ்சன் தான் வந்திருப்பான். ஜேகே யூஞ்சனு ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துட்டு பக்கத்தில் தேயாங்க பார்க்குறான். தேயாங் ஆல்ரெடி ஜேகேவை தான் பார்த்துட்ருக்கான். ரெண்டு பேரும் ஐ டு ஐ பார்த்துக்கிறாங்க. தேயாங் சடனாக ஜேகேவை பார்த்து கண்ணடிச்சிடுறான். பொறுக்கி தேயாங்க்கு தெரியுது ஜேகே என்ன சொன்னான்ட்டு. இந்த பக்கம் ஜேகே மாமி யூஞ்சிட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்க. நான் அவர் கூட தான் ஒர்க் பண்ணுறேன், அவரோட ஃப்ரெண்ட் அப்படின்னு யூஞ்சின் சொல்கிறான். சரிங்க ஆண்டி, மேலே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மேலே போயிடுறாங்க. நீ அந்த ஆள் பாட்டிக்கு வீட்டுக்கு யாரோ கொடுத்தரா, நீ என்ன பொண்ணுமே பேசாமல் கம்முனுகிற? டேய் என்னடா மரியாதை இல்லாமல் பேசிக்கிட்டு, போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வா, சாப்பிட்லாம். இப்போ ஜங்குக்கால இருக்கவே முடியல, கீழே அவனுக்கு மேலே போகணும். ஜங்குக்கா, இதில் சைட் டிஷ்லாம் கொஞ்சம் வச்சுருக்கேன், இதை அப்படியே அந்த தேங் சாருக்கு கொடுத்துறியா, அவருக்கும் சேர்த்து தான் பண்ணேன் அப்படின்னு ஜேகே அம்மா சொல்கிறாங்க. ஜேகே இதாண்டா சாக்குன்னு அதை வாங்கிட்டு மேலே ஓடுறான். தேங் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படி தான் இருக்கும், போ உனக்கே பிடிச்சிரும். என்ன? ஜேகே டோருக்கு வெளியில் தான் நின்று இதை கேட்டுட்ருப்பான். நான் தான் சொன்னல, உள்ள கொஞ்சம் மடக்கி தட்டணும். என்ன மடக்கி தட்டுவியா? உள்ள கொஞ்சம் மடக்கி தட்டு.
ஓகே காய்ஸ், இதோட முடிச்சுக்கிறேன். கேட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அண்ட் சூன் அடுத்த பாட்டோட வரேன். இது எத்தனை பார்ட்ஸ் போகும்னு எனக்கே தெரியல, பட் கண்டிப்பாக கொஞ்சம் லாங்காக தான் போவோம். அது ஓகேவா இல்லை சீக்கிரம் முடிச்சிடலாமா சொல்லுங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம்.